நம்ம வந்துட்டு எப்பயுமே தேன் பெட்டி தென்னந்தோப்பில் வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மெயினாக வந்துட்டு ஸ்பேசிங் ஒவ்வொரு பெட்டிக்கும் இடைவெளி வந்துட்டு இருக்குன்னா நம்ம பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு இடையில வந்துட்டு இருக்கு, மாங்காய் மரத்துக்கு இடையில வந்துட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இடமும் வச்சுருப்போம். ரெண்டாவது தென்னை மரத்தில் வந்துட்டு மட்டை பழுத்து வந்து விழுந்துச்சுன்னா பெட்டி வந்து உடஞ்சி போய்ட்டு ஆனால் ஸ்டாண்டு ரொம்ப டேமேஜ் ஆகிடும். ஒரு சில வாட்டி ரொம்ப வந்துட்டு காலனியே வந்துட்டு ஆகாத அளவுக்கு வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகிடுங்க. இதுமாரிலாம் வந்துட்டு இருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பெட்டி நம்ம வச்சுக்கும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்ளுக்குள்ள ஃப்ரேம் வந்துட்டு அதாவது அப்பமேட்டுக்கு வச்சுக்கலாம், இல்லை வந்துட்டு பழைய இடையை உடச்ச பின்னாடி வந்துட்டு அதை அப்பமேட்டுக்கு வந்துட்டு வச்சு புது ஃப்ரேம் மாற்றிக்கலாம் அப்படிங்குமே வந்துட்டு விட்டுருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு இந்த அடை வந்து பாருங்க, எங்கள் ஆளுங்க வந்துட்டு வேலை செய்யும் போது ஒரு அடையை வந்துட்டு எடுத்துட்டாங்க, சரி அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. கவனிக்காமட்டதுனால பார்த்தீங்கன்னா இந்த அடை வந்துட்டு சைஸ் மட்டுமே எவ்வளோ பெருசாக வந்துட்டு இருக்குங்க. இது எடுக்கவே முடியாது. ரெண்டாவது எக்ஸ்ட்ரா கோம்பு வந்துட்டு எக்ஸ்ட்ரா கட்டியிருக்கும். இதுமே வந்துட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு மறுபடியும் வந்துட்டு வேலை அதிகமாக வந்துட்டு இருக்கும். எப்பயுமே வந்துட்டு ஒரு அடையை எடுத்துட்டோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் 6 ஃப்ரேம் இருக்குமே பார்த்துக்காங்க.